நண்பா வணக்கம் வணக்கம் எல்லாத்தையுமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி தொண்டர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சீக்கிரம் 100K ரீச் பண்ணணும். தளபதி ஃபேன் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இபிஎஸ் பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து இப்போ அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு ஏடிஎம்கே கட்சியோட. அவர் பொதுச் செயலாளர், அதனால் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அவர் கட்சி பற்றி பேசுகிறாரு, போகிறாரு, எல்லாம் கரெக்டு தாங்க, நல்ல விஷயம். நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வந்து நடத்துங்க, வளர்த்துங்க, அடுத்த சிஎம் ஆரன்னு பேசுங்க, எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு பெரிய பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து கடைசி ஒரு 4-5 நாளாக நடந்துட்டுருக்கு. அது ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியல, ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதை பற்றின பேசு பொருள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து அங்கே ஏடிஎம்கேவோட கொடி மட்டும் கிடையாதுங்க, ஏடிஎம்கே கொடி இல்லாமல் டிவிகே கொடியுமே கூட ஒரு சிலர் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கே கொடியும் பறக்குது, டிவிகே கொடியும் பறக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து, அதுவும் இல்லாமல் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பழனிசாமி வந்து சொல்கிறாரு, காலம் மாறிட்டு இருக்கு, காட்சி மாறுது, ஒரு புது விஷயம் நடக்க போகுது, அது வந்து ஏடிஎம்கே தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைய போகுதுன்ற மாதிரி வந்து அந்த ஒரு கட்சி கொடியை காட்டுறது வந்து அவர் சாதகமாக எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த கரூர் விஷயத்தில் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, நல்ல விஷயம். நீங்கள் டிஎம்கே எதிர்த்து பேசுனீங்கன்றது நல்ல விஷயம். அதுக்காக வந்து டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி வந்து பேசிட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த டிவிகே கொடி காட்டுறது யாருன்னா அதுவும் ஏடிஎம்கே தொண்டன் தான். ஏடிஎம்கே தொண்டர்களே டிவிகே கொடி எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இது செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து 2 கட்சியும் ஒன்றாக போது ஒன்று சேர போகிறன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, ஏடிஎம்கேவோட அந்த கட்சி துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கழுத்தில் போட்டுகிட்டே அவங்க வந்து டிவிகேவோட கொடியை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ண பார்க்குறாங்க. ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி அமைய போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க மக்கள் மத்தியிலன்றது வந்து பச்சையாகவே தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வட்ட டிகோடிங்லாம் பண்ணி வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியா வந்து போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து டிவிகே தலைமையிலேருந்து சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் ஏடிஎம்கே கூட இப்போ வரைக்கும் கூட்டணி கிடையாது, பிஜேபி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் வந்து புரளி தான், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த தளபதியோட பேரை வச்சு எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி வந்து 2026 வந்து தனியாக தான் நிற்பார். அவர் எந்த கட்சி கூடயும் வந்து கூட்டணி வைக்க போகிறது கிடையாது. அதுவும் வந்து பிஜேபி இருக்க கூட்டணி கூட வந்து தளபதி வரவே மாட்டார். அது வந்து அவர் தெளிவாகவும் சொல்லிட்டாரு, பாஜக அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ 2026 வந்து நம்ம ஆட்சி தான். ஆனால் அது வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்கெல்லாம் பரப்புவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்தால் அவங்களுக்கு நல்லது தான். ஒருவேளை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏடிஎம்கே டிவிக்கு வந்து கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாங்க. ஆனால் வந்து தளபதி வந்து போக மாட்டார், தனியாக தான் நிற்பார். ஸோ தளபதியோட தலைமையில் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து கூட்டணி அமையணும்னு அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏடிஎம்கே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வந்து டிவிக்கு கூடிய பறக்குதுன்றதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி ரூமர்ஸ் யாரும் வந்து பறக்காதீங்க, அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.